நாங்கள் வணக்கம். கேட்டிருந்தீங்க இல்லையா, 100 கிராம் கேட்டிருந்தீங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சாம்பார் தூள் இருக்குது, ரசத்தூள் இருக்குது, குழம்பு தூள் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே. நம்மளும் உடம்பு இலைக்க என்னென்னமோ பண்ணுறோம். பூசணிக்காய் வச்சு டெய்லி சாப்பிட்றேன். இருந்தாலும் கிராஜுவலாக இறங்குது. ஒரு 20 கிலோ கம்மி பண்ணிட்டா போதுன்னு பார்க்குறேன். ஓகே. காலையிலேயே நம்ம கடைக்கார ஒருத்தர் கேட்டார், 100 கிராம் பாக்கெட் இருந்தால் எடுத்துன்னு வாங்க, மிளகாத்தூள், ரசத்தூள், அப்புறம் இந்த சாம்பார் தூள் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருவேளை அது கடையில் வச்சுருக்காரு. சேல்ஸ் ஆரம்பிச்சுன்னா 100 கிராம் கூட போட்டுடலாம். இப்போ 1/4 கிலோ 1/2 கிலோ போடுறேன் இல்லையா சாம்பார் தூள், ரசத்தூள்லாம். அது ஆக்சுவலாக 100 கிராம் நிறைய பேர் கேட்டாங்க. இங்கே லோக்கலாக 100 கிராம் தர முடியும். இப்போ கொரியர் ஃபார் 100 கிராம் 30 ரூபான்னு வச்சுங்களேன். அந்த கொரியருக்கு 30 ரூபா ஆகுது. அது வச்சு தான் 1/4 கிலோ போட்டுறது. பட் ரசத்தூள் நல்லா மூவிங் நல்லா இருக்குது. சாம்பார் தூள், ரசத்தூளும், குழம்பு தூளும். தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட். கீழே வீட்டுக்கு போகலாம். தான் வந்தேன். ஒரு 15 ரவுண்டு தான் முடியல. இன்றைக்கி கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு. கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டேன். என்னடா பார்த்துட்டுருக்கேன்? மேஜிக் எப்படி இருந்துச்சு? காயின்ஸ் அது? சரி ஓகே. பார்க்குக்கு வந்தாலும் பசங்க மேஜிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஒரு 5-6 மேஜிக் அதை வச்சுன்னு வண்டி ஓட்டின்னு இருக்கேன். இப்போ பர்த்டே ப்ரோக்ராம் போனால் கூட சின்ன மேஜிக் பண்ணி காமிச்சிடும். ஒரு 20 நிமிஷம் அப்புறம் டைம் ஏதோ ஒன்று பண்ணி காமிச்சிடும். ஓகே பாய். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ தம்பி எந்திரிச்சிட்டு இருப்பான். அவனை போய் குளிப்பாட்டிட்டு இன்றைக்கி ஒரு இடத்துல டெலிவரி கொடுக்குறது நானும் ஒய்ஃபும் போகிறோம். கேக்கு, ஏன்னா கேக் 2 நாள் 3 நாள்லாம் கிடையாது. இன்றைக்கே பண்ணிவிட்டு இப்போ பண்ணிவிடுவாங்க. டெலிவரி கொடுக்க எடுத்துன்னு போய்டும். அதே மயிலாப்பூர்னு நினைக்கிறேன். நானும் ஒய்ஃபும் தான் போகிறோம். ஓகேப்பா. அதே மாதிரி மிளகாத்தூள் கூட நிறைய பேர் கேட்குறாங்க. பக்கத்தில் நான் ஒரு 10 கிலோமீட்டர் தான் நான் டெலிவரி கொடுப்பேன். எங்கள் மருமகன் வண்டி எடுத்துன்னு போய் கொடுத்துருவாங்க. என் பையன் கூட எடுத்துன்னு போய் தரான். இன்னைக்கு நானும் ஒய்ஃபும் ஒரு டெலிவரி கொடுத்துக்க போகிறோம். மயிலாப்பூரில் அப்படியே மயிலாப்பூர் போயிட்டு கோயிலுக்கு போயிடலான்ட்டு. தம்பிக்கு காலையில் டிஃபன், மதியானம் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிடும். எந்திரிச்சுப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இதுவும் நான் சுவிட்சு நாங்களா மூத்திர பை நான் தானே போட்டேன். சரி விடு அங்கே வச்சிட. வா காலையே கோவமாக இருக்கான். ஏற்கனவே கை வலிக்குதுடா எனக்கு. கச்சி விட்றாத. வேணாம் நரம்புல கடிக்காத. எச்ச ஊற்றுது இங்கே வர எச்ச. நான் கடிச்சா சொல்லு ஊற்றுது. சரி வா அங்கிட்ட. அப்பா முருகா, கவான்னு பசி எடுக்குது. இருந்தாலும் 10 மணி மேலே தான் சாப்பிட்ணும். தண்ணி குடிச்சாச்சு. கொஞ்சம் நான் பார்த்துங்க. ஒன்றும் பற்றி கேட்க மாட்டான். எங்கே வச்சுருக்கேன் சேம் செட்டு? நான் அது எதாவது கிடைக்கும் வந்து நான் எடுத்துகிட்டு போ. நீ வணக்கம் சொல்ல. நீ வணக்கம் சொல்லு. நாட்டா போ. போ முதலாங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் வைத்தாள். இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நெருமை உண்டு ஒரு ராஜா நெருப்பு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு. யார் பாட்டி இது? வணக்கம்.
அதாவது இன்னைக்கு வணக்கம் காலையில வந்து வணக்கம் 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 பார்க்குக்கு போயிட்டு அப்பா அம்மா நாளைக்கு நிகழ்ச்சி காப்பி நைட்டி தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு லட்டு பாயசம் லட்டு மாப்பழம் சேத்தாப்பழம் 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 முடியுங்க இது முடியுங்க இவ்வளோ கீழே வச்சா யாருக்கு தெரியும் சொல்லுங்க யாருக்கு தெரியும் சொல்லு அது உங்கள்கிட்ட எல்லாம் விழுது ம் சரி பூச்சை பூச்சை சார் பூச்சா 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 ம் பேசு பேசு மாப்பழம் அவ்வாக்காய் முட்டை தோசை முட்டை செக்கப்புக்காய் கொத்தமல்லி அப்புண்டா வடை பாயசம் லட்டு லட்டு அந்தந்தி பழம் சேத்தாப்பழம் மிளகு மிளகு அவ்வாக்காய் 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 பீன் அவ்வாக்காய் பீன் அவ்வாக்காய் பீன் முட்டை தோசை அன்னாச்சிம்பால் மாதுளை மாதுளை பழம் மாதுளை பழம் முட்டை பால் பழம் சேத்தாப்பழம் ஆப்பிள் செக்கப்புக்காய் உக்காய் கொத்தமல்லி கண்ணா அப்புண்டா வடை பாயசம் லட்டு அன்னாசி பழம் மாதுளை பழம் சாத்துக்குடி கொய்யாப்பழம் அப்பா முருகா சேட்டாச்சை படப்பு முடிச்சிட்டியா மெசேஜ் வருது ஓகேங்க பேசிட்டியா நேற்று மனநல காப்பகத்தில் கலிஃபோர்னியா இருக்க ராஜ் பிரதர் அவர்கள் வந்து எங்களை அன்னதானம் பண்ணி கலைநிகழ்ச்சிகள் பண்ண சொல்லியிருந்தாங்க. மிக சிறப்பாக நடந்துச்சு. அந்த அன்னதானம் போட்டதை விட அந்த மன வளர்ச்சி குண்டியோர் எங்ககிட்ட டான்ஸ் ஆனாங்க பாருங்க, அவ்வளோ சந்தோஷமாக எக்ஸ்ட்ரீமாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களால எங்கேயும் வெளியே போக முடியாது. நகல் கலைஞர் நாங்கள் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறோம். அசல் கலைஞர்கள் கொடுக்குறாங்களா இல்லையா தெரில. முதல்ல அசல் கலைஞர்கள் பார்க்குறதே கஷ்டம். என்ன சொல்கிறீங்க? அவங்களாம் வருவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு. எனக்கு ஒரு ஆசை, நாங்கள் நகல் கலைஞர்கள் இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ யாராவது ஒரு அசல் கலைஞர் வந்து எங்கள் கூட கலந்துன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்து நிறைய பேர் வந்து அவங்களும் முன்னுக்கு வந்து அன்னதானம் பண்ணணும், கலைஞர்கள் நடத்தணும் சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கும் நாங்கள் கொண்டவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும். நகல் கலைஞராலே எங்களுக்கும் ஏதோ ஒரு நல்லது நடக்கும். நகல் கலைஞர்லாம் வசதியானவங்க கிடையாது, வறுமை கோட்டை கீழே வறுமையில் இருக்கிறவங்க தான். மேடை நிகழ்ச்சிகள் கட்டாச்சுன்னா முடிஞ்சுது. இந்த கொரோனா டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், 1 வருஷமும் 1.5 வருஷமும் 2 வருஷமும் சுத்தமாக மேடை நடனம் கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் இன்னும் அடைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு குட் நியூஸ், நம்ம வடிவேல் சேகர் அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் 9ஆம் தேதி மாதாவரத்தில் ஒரு மண்டபத்தில். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நான் சொல்கிறேன். வந்து அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏற்கனவே பெரிய பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டாரு, இன்னும் கடன் தீரல, கடனை தான் இருக்கார் இன்னும். இப்போ திடீர்னு இந்த 2வது பொண்ணுக்கு வந்து கேட்டிருக்காங்க, அது திணறாரு அவர். சரி, அதான் நாங்கள் சொல்லிட்டோம், எங்களால் முடிய விட நாங்கள் பண்ணுறோம் பாட்டு நானும் ஒய்ஃபும் சொல்லியிருக்கிறோம். நண்பர்களும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பொண்ணுக்கு லைஃப் தரதுன்னா பெரிய விஷயம் இல்லையா? நான் சொல்கிறேன், நான் என்னன்ட்டு அப்புறம் சொல்கிறேன், ஓகேங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி வந்து இப்போது இவனை குளிப்பாட்டிட்டு இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சென்னைக்கிழமை. என்ன பண்ணோம்? தத்தம்மை எடுத்தா பாபு கபுண்டா
மாப்பிள்ளை. பாபு காப்புடா அப்பெல்லாம் தோன்னு குவாந்தாச்சு இல்லை தாடி விஷயத்தை எப்படி இருப்ப நீ? தோன்னு குவானா என்ன அதுக்குறான் பாருங்க. என்ன பெத்த தாயே தோடை என்ன எதுக்கு பெத்த தோடை மேல மேல தூங்கிட்டு இருக்கான். உங்க காலை இந்த உலகில் எல்லாம் வாழ முடியல. தோஞ்சாய் சரி ஓகே சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. வெயின் வெயின் வெயிட் பண்ணுங்க, சேவ் பண்ணிட்டு குளிப்பாட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயின் நான் சாதாரணமாக பேசுகிறேன். சூரி மாப்பிள்ளைன்ட்டு சொன்னேன். தோஞ்சாய் கத்துறான் பாருங்க. மேவரிக் தோஞ்சாய் மேவரிக் இருந்துச்சுவோம். தோஞ்சாய் பாபு தோஞ்சாய் 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 சரி தோஞ்சாய் ஓகே பை சொல்லு. எக்க பை அதாவது என் குரல் கம்மியாக இருக்குது, இவன் குரல் ஜாஸ்தியாக இருக்குது. தொண்டு கட்ட தொகாச்சிட்டு நான் கத்துறேன். தொகாச்சிட்டு தொகோ நான் என்ன சொல்கிறேன்னா தொகாச்சிட்டு கண் கண் நான் ஜாஸ்தி தான். இங்கே பாரு மேவரிக் தூங்கிட்டு இருக்கான். மூக்கா காலை மாப்பிள்ளை தப்பாங்க. மூக்கா காலை தப்பா மூக்கா காலை பத்தாவது மேவரிக் தூங்குறான். எவ்வளோ குரல் பார்த்தீங்களா? சரி டேட் சொல்லு. டேட் சொல்லு. நீங்கள் சேவ் பண்ண போகிறேன். டேட் சொல்லு. ಎಡಪ್ಪತ್ತೆಂಟು ம் ಉಂಡು ಉಂಡಾಯಿ ಎಡ್ರ ಎಡಪ್ಪತ್ತೆಂಡಿ ம் ಎಡಪ್ಪತ್ತೆಂಡಿ ம் சனிக்கிழமை சரி. எஞ்சி எத்தி சொல்ல. அங்கே இட்லின்ட்டான். இங்கே இட்லி இப்போ சொன்னல சொல்லு. எஞ்சி கொல்லி எஞ்சி எத்தி ஃபஸ்ட்டு என்ன சொன்னான்? மெசேஜ் வருது. இங்கே இட்லி இங்கே குழின்னா. ஓகே பாய். ஆஃப் பண்ணுறியா? அம்மா கொடுங்க. அப்புறம் பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு வரேன். உனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.